லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்படி எனக்கு பிடிச்சதாவே ஆர்டர் பண்ணீங்க? உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், நீ எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் வானதி. ஆனா உனக்கு தான் எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியாது. அப்படின்னு யார் சொன்னா? எனக்கும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னு எல்லாம் தெரியும். அப்படியா? சும்மா நான் சொல்லிட்டேன்றதுக்காக ஏதோ சொல்லாத வானதி. நிஜமாவே எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா வானதி? ஏன் இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க? வேணும்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் இப்போ ஆர்டர் சொல்லட்டுமா? ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்னென்ன ஆர்டர் பண்றேனோ அதெல்லாம் நீங்க சாப்பிடணும். நீங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் நான் சாப்பிடுறேன், சரியா? நீ வேற ஆர்டர் பண்ண போறியா? நானே அதிகமாக தானே ஆர்டர் பண்ணிருக்கேன். அது எல்லாத்தையும் நீ மட்டும் தனியா சாப்பிடுவியா? ஏன் சாப்பிட முடியாதா என்ன? இல்ல வானதி, நானே பிரியாணி, தந்தூரி, நூடுல்ஸ், ரொட்டின்னு நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வேற ஆர்டர் பண்ணா அது எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் சாப்பிடலாங்க. நீங்க இருங்க. அண்ணா, வெயிட்டர் அண்ணா. எஸ் மேடம். அண்ணா, ஒரு பிளேட் ஆலு பரோட்டா, ஓகே. ஒரு பெப்பர் சிக்கன் மசாலா, ஒரு தம் பிரியாணி, வஞ்சரம் மீன் ஃப்ரை இருக்கா? இருக்கு மேடம். அது ஒரு பிளேட். அப்புறம் ஒரு மேங்கோ மில்க் ஷேக், அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். இப்போதைக்கு அவ்வளவுதான். நீங்க இதெல்லாம் முதல்ல எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நான் ஆர்டர் கொடுக்குறேன். ஓகே மேடம். வானதி, ஆர் யூ சீரியஸ்? என்ன இதெல்லாம்? ஏங்க என்ன ஆச்சு? இல்ல, கிட்டத்தட்ட அந்த மெனுல இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் நாம மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நீ என்னடா வெயிட்டர் கிட்ட போய் திரும்பவும் ஆர்டர் பண்ணுவோன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி முடியும் வானதி? எல்லாம் முடியுங்க. நான் உங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எனக்கு தெரியுங்கிறத இப்போ ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பசி போன மாதிரி இருக்கு. இவ்வளோத்தையும் நீ தனியா சாப்பிட்டுருவே வானதி? ஏங்க என்னங்க நீங்க சாப்பிடுறதெல்லாம் போய் கண்ணு வைக்கிறீங்க? நீங்க முதல்ல அந்த பக்கம் திரும்புங்க, நான் சாப்பிடுறேன். பிரியாணிங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. வானதி, இன்னும் ஒண்ணே ஒண்ணு சாப்பிடாம விட்டுட்டேன். என்னங்க? ஃபலூடா. ஐயோ ஆமால, மறந்தே போயிட்டேன். வானதி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன்னால எப்படி அவ்வளோ டிஷ்ஷையும் தனியா சாப்பிட முடிஞ்சது? அவ்வளோ பசியோட இருந்தியா என்ன? நான் இத பசிக்காக மட்டும் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாதுங்க. என்னோட மனசு திருப்திக்காக தான் சாப்பிட்டேன். எப்படியும் நம்ம இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிடுறது இதுதான் முதலும் கடைசியுமா இருக்க போகுது. நமக்கு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம பாத்துக்க போறோமா இல்லையான்னு கூட தெரியாது. அதனால தாங்க உங்களோட சேர்ந்து சாப்பிடுற இந்த கடைசி வாய்ப்பை என் மனசார நான் பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்காக ஆர்டர் பண்ண எதையும் வீணாக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லா சாப்பிட்டேன்.
நீங்க இப்ப கவுன்சிலிங்ல சொன்ன மாதிரியே உங்க மனசுக்கு பிடிச்சு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ண நீங்க ஏற்கனவே பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நீங்க வாழணுங்க. அந்த வாழ்க்கையாவது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. வெயிட்டர், எஸ் சார். பில் கொண்டு வாங்க. ஓகே சார். இங்க எதுக்குங்க வண்டியை நிறுத்துறீங்க? சொல்றேன் வா. உனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும்ல? ம், ரொம்ப. சின்ன வயசுல இருந்தே திருச்சிலேயே இருந்துட்டதால நான் இது வரைக்கும் பீச்சுக்கு போனதே கிடையாது. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனையோ தடவை உங்க கூட இப்படி பீச்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில தான் அது நடக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு. சரி, அதை விடுங்க. வாங்க, நம்ம போய் கடல்ல கால் நினைச்சிட்டு வரலாம். ஐயோ, நான் வரல. ஏ, பயமா? பயம் இல்ல, எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். சும்மா பார்த்துட்டு போறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தோம்? நீங்க வேணா போங்க, பரவாயில்ல. நான் போய் கால் நினைக்க போறேன். வேண்டாம் வேண்டாம் வானதி, சொன்னா கேளு. போங்கங்க. வானதி வேண்டாம். வானதி 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 அழ வருது. வானதி வேண்டாம், அவ்வளவு தூரம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். வானதி பாத்து. சொல்லுங்க மேனேஜர். கேக்கல? ஹலோ, கேக்குதா? ஹலோ, நான் வெளியே இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். யா, வானதி 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 என்னங்க?
நீ கால் நினைக்கிறதா சொல்லிட்டு தானே போன. அப்புறம் எதுக்கு உள்ள வரைக்கும் போன? ஒரு நிமிஷத்துல என்ன ஆச்சோ ஏதாச்சும் நான் பயந்தே போயிட்டேன். உன்னை யாரு இப்ப உள்ள போ சொன்னா? என் ஞாபகமா உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் இதை எடுத்துட்டு வர்றதுக்காக போனேன். இதுக்கப்புறம் நம்ம எங்க எப்படி இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஆனா இது வரைக்கும் நம்ம ஒண்ணா இருந்ததுக்கான ஞாபகமா, என்னோட ஞாபகமா இத வச்சுக்கோங்க. இந்தாங்க. அத காதுல வச்சு கேளுங்க, அலையடிக்கிற சத்தம் கேட்கும். கேக்குதா? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க போல. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தான் கூட்டிட்டு வந்து உன்னை கடலை தள்ளி விட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்புறம் பழி ஏன் மேல விடும்? அது மட்டும் இல்லாம எங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க அம்மாவும் உன் தங்கச்சியும் அநியாயமா ஏன் மேலதான் பழிய போடுவாங்க. அப்புறம் சரி, ரொம்ப நேரம் ஈரத்தோட நிக்க வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். போனவங்களை இன்னும் காணோம். இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மா, அவங்க என்ன ஷாப்பிங் ஆமா போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போனா நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குமா, வருவாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த வானத்திக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்து அனுப்பிடுவாங்களா? அவசரப்படாதமா, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னத்தடி பொறுமையா இருக்கிறது? எனக்கு இருக்கிற அவசியம். அபி, கார்த்திக் ஏதாவது கால் பண்ணாரா? நான் தான் பண்ணேன். அவர் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. சம்திங் ராங். அப்படின்னா எங்கேயோ இருந்து அவங்க ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், வானத்துக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? ஒண்ணு திருச்சி போகணும், இல்ல இதோ இந்த வீட்ல வேலைக்காரியா தான் இருக்கணும். நோ நோ, அவளை நான் வேலைக்காரியா கூட அலோ பண்ண மாட்டேன். வானதி, சங்க கொடு. நான் சொன்னல சம்திங் ராங்னு. மா, என்னமா நடக்குதுங்க? என்ன வேணா நடக்கட்டும் ஆர்த்தி. ஆனா இந்த வீட்டுல இனிமே நாம நினைச்ச மாதிரி நடக்கும். நீ கவலைப்படாத. அபி சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் எங்கேயோ தனியா போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அதுவும் பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. துணி எல்லாம் நனைஞ்சு போய் வந்திருக்கிறத பாத்தியா? போகும்போது பாரு, என்னமோ கடல்ல மூழ்கி முத்தெடுத்து கையில கொடுத்த மாதிரி ஒரு சங்கு எடுத்து கொடுத்துட்டு போறா. கொடுக்கட்டும். அந்த சங்க வச்சு இந்த மொத்த குடும்பத்துக்கும் எப்படி சங்கோதரன் பாரு. அபி, நீ போய் கார்த்திக் என்ன பண்றான்னு பாத்துட்டு வா.
ஏதாவது அறிவு இருக்கா? இப்ப எதுக்காக இந்த சங்கம் எடுத்தீங்க? இல்ல சார், இது வரைக்கும் இந்த ரூம்ல இல்லாம புதுசா இருந்துச்சு. அதான் எடுத்து பார்த்தேன். சரி, அதை கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்களா? இப்ப இது கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு பொருளை ஒழுங்கா சேஃப்டி ஹேண்டில் பண்ண தெரியாத உங்களுக்கு? இப்படிதானே வானதியோட பூத்தொடிய கீழே தள்ளி உடைச்சிங்க. அதுக்கு வானதி உங்களை அரைஞ்சாலே அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? அவங்க என்ன அடிச்சதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இதுவும் வானதி எனக்காக கொடுத்ததுதான். நானும் வானதியும் இன்னும் கொஞ்ச நாள்ல முழுமையா பிரிய போறோம். அந்த ஒரு காரணத்துக்காக எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தவரை பெரியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தோஷமா பார்க்கு, பீச்சு, ரெஸ்டாரண்ட்னு எங்களை போயிட்டு வர சொன்னாரு. அதுக்காக நான் வானதியை பீச்சுக்கு கூட்டு போயிருந்தேன். வானதி எனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணணுன்றதுக்காக கடலுக்குள்ள போய் ரிஸ்க் எடுத்து இந்த சங்க எனக்காக எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. இதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்றத நான் என் கண் கூட பார்த்தேன். அதுக்காக தான் இத பத்திரமா நான் இங்க கொண்டு வந்து வச்சேன். ஆனா இப்ப நீங்க அதையும் உடைக்க பார்த்திருக்கீங்க. சார், நான் வேணும்னே கீழே போடல சார். நிறுத்துங்க அபி. இனி எந்த எக்ஸ்பிளனேஷனும் நீங்க எனக்கு கொடுக்க வேண்டாம். உங்களோட வேலை லேப்டாப் பார்க்கறதும் ஃபைல பார்க்கறது மட்டும்தான். அத மட்டும் பார்த்தா போதும். ரூம்குள்ள புதுசா என்ன இருக்கு, இங்க இருந்தது ஏன் இப்ப இங்க இல்ல அப்படின்லாம் ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் never ever play with my emotions. சாரி சார். கார்த்திக மொத்தமா வானதி கிட்ட இருந்து பிரிக்கலான்னு நினைச்சா திரும்பவும் போய் ஒட்டுறாரே. இப்போ என்ன பண்றது? கார்த்திக், ஆமா, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத. காலையில நம்ம புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போற சைட்டுக்கு போறோம். சரிம்மா. நாளைக்கு வாஸ்து நாள், போய் விளக்கேத்திட்டு வருவோம். சம்பந்தியம்மா, வாஸ்து பூஜைங்களா? ஆமா, எப்ப இடம் வாங்கினாலும் முறையா பூஜை செஞ்சுதான் ஆரம்பிப்போம். ஆமாங்க. அங்க வாழ போறவங்க சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான். இது புது ப்ராஜெக்ட் ஆத்த? ஆமா. ஏமா கேக்குற? நானும் இவரும் பேசிட்டு இருந்தோம். ஏங்க, நீங்க என்ன பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. என்ன ஜீவா? சொல்லு ஜீவா. இவ்ளோ நாள் அவரோட ஆசையை என்கிட்ட சொல்லுவாரு, அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆர்த்தி, ஒரு மரியாதைக்காக கூட இருக்கும். அதுக்குன்னு சொல்ல வேண்டியதை சொல்லாம இருக்க முடியுமா என்ன? ஆர்த்தி, சுத்தி வளைச்சு பேச வேணாம். என்ன விஷயம்னு சொல்லு. அது மா, புதுசா ஆரம்பிக்க போற சைட்ல என்னோட இன்சார்ஜா கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட நீ பண்ண முடியாது.